ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஜஸ்ட் ஒரு 3 இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்ம ஒரு சூப்பர் காஸ்ட்லியான ஸ்வீட் தான் மேக் பண்ண போகிறோம். கலாக்கன் ரெடி பண்ண போகிறோம். வாங்க ரெசிபிக்குள்ளே போகலாம். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு அடிகனமான பாத்திரத்தில் 1.5 லிட்டர் பால் ஆட் பண்ணிக்கிறேன். இதை நல்லா கொதிக்க விடுங்க. ஒரு 10 மினிட்ஸ்க்கு அப்புறம் நம்மளோட பால் ஆட் பண்ணதில் அந்த சைட்லலாம் பாலாடை இருக்கும். அதை எடுத்து இதில் உள்ளே விட்டு நீங்கள் கிளறிட்டே இருங்க. இந்த ரெசிபியை பொறுத்த வரைக்கும் நம்ம அத்தன்டிக் ஸ்டைலில் பண்ணுறோம். ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து பண்ணுறோம். டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்கும். இது கொஞ்சம் டைம் கன்சியூமிங் ப்ராசஸ் தான், ஆனால் ஒர்த்தான ஸ்வீட்டு. இப்போது நம்மளோட பால் வந்து ½ அன் ஹவருக்கு அப்புறம் இந்த மாதிரி ஸ்டேஜில் தான் இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 1/4 டீஸ்பூன் ஏலக்காய் பவுடர் இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது ஜஸ்ட் ஃப்ளேவர், ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும் இந்த ஸ்வீட்டுக்கு. ஆட் பண்ணிவிட்டு இதையும் நல்லா கிளறி விடுங்க. ஒரு 40 மினிட்ஸ் கழிச்சு பார்த்திங்கன்னா நம்மளோட பால் இந்தளவுக்கு சுண்டி வந்திருக்கும். இந்த டைமில் நான் ஒரு 200 கிராம் சீனி இதில் ஆட் பண்ணிக்கிறேன். சீனி ஆட் பண்ணோடனே இந்த பால் வந்து கொஞ்சம் தண்ணி ஆகும். ஒன்றும் பயப்பட வேண்டாம். ஒரு 10 நிமிஷத்தில் அதுவே கரெக்டாகிடும். 10 நிமிஷம் நல்லா கிளறி விடுங்க. இந்த டைமில் நான் ஒரு டேபிள் ஸ்பூன் கீ இதில் ஆட் பண்ணிக்கிறேன். இது இந்த ஸ்வீட்டுக்கு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். கீ ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷம் கிளறிட்டே இருந்தீங்கன்னா நம்மளோட பால் நல்லா சுண்டி இந்த மாதிரி பால்கோவா கன்சிஸ்டன்ஸில் வந்திருக்கும். இவ்வளோ நேரம் கலறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ கிளறும்போது கொஞ்சம் டைட்டாக இருக்கும். எல்லா ஸ்வீட்டும் ஒரே சேர்ந்து வரும் நம்ம ஒரு பக்கமாக கிளறும்போது. இந்த ஸ்டேஜ் பர்ஃபெக்டான ஒரு ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் வைக்காதீங்க, நம்மளோட ஸ்வீட் ஹார்ட் ஆயிரும். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே பீஸ் போடுறதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தை நெய் போட்டு க்ரீஸ் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு நல்லா க்ளோஸ் பண்ணி ஒரு டைட்டான ஒரு டர்க்கி டவல் வச்சு க்ளோஸ் பண்ணி ஒரு 5 மணி நேரம் இதை அப்படியே விட்டுருங்க. 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நம்மளோட ஸ்வீட் நல்லா கூல் டவுன் ஆகிருக்கும். இந்த நேரத்தில் நம்மளுக்கு தேவையான பீசஸ் போட்டுக்கலாம். இதை நீங்கள் சைடில் தட்டி எடுத்திங்கன்னா அழகாக வந்துடும். அப்படி வரலன்னா நீங்கள் கத்தி வச்சு லைட்டாக இலக்கி விட்டுக்கோங்க. உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணாலும் நீங்கள் பீஸ் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி கடைகளில் கிடைக்கிற மாதிரியே ½ மூன் ஷேப்பில் நான் இன்றைக்கி பீசஸ் கட் பண்ண போகிறேன். நம்மளோட பீசஸ் பாருங்கள் இவ்வளோ சூப்பராக பர்ஃபெக்டாக வருது பாருங்கள். இன்னும் இந்த ஸ்வீட்டை ரிச்சாக காட்டணுங்கிறதுக்காண்டி நான் இதுக்கு மேலே கொஞ்சமாக சில்வர் எடிபிள் லீவ்ஸ் அப்ளை பண்ணிவிட்டு நான் சர்வ் பண்ணிக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். மஸ்ட் ட்ரை ரெசிபின்னு சொல்லுவேன். தேங்க்யூ.